Hi friends, நான் ஷோபனா சாந்தகுமார். வெல்கம் டு ஷோபனாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த குக்கீஸை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஆதுராவும் அக்ஷவியும் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான கிறிஸ்மஸ் குக்கீஸை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த குக்கீஸ் செய்கிறதுக்காக நான் 250 கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன். நீங்கள் விருப்பம்னு சொன்னால் மாஜரினும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முதல்ல நாங்கள் இந்த பட்டரை நல்லா பீட் பண்ணி கொள்ளுவோம். பாருங்க 2 பேருமா சேர்ந்து இந்த பட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்காங்க. இப்போ இதோட நாங்கள் 100 கிராம் ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தொடர்ந்து பீட் பண்ணி கொள்ளுவோம். பாருங்க இந்த பட்டர் ஐசிங் சுகர் எல்லாம் நல்லா பீட் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இந்த நேரத்தில் டேஸ்ட்டுக்காக நான் 2 பேக்கெட் வெனிலா சுகர் சேர்க்குறேன். இப்போ இதோட நாங்கள் 350 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கொள்ளுவோம். அதாவது எங்களோட சாதாரண கோதுமை மா. கையால செய்யுங்க. கையால கரண்டி வேணாம். பிணைங்க ஒடியா உண்டா பிணைங்க உண்டா எடுக்கணும். அக்கா பிணையட்டும். அக்கா பிணையட்டும். எப்படி போலா எடுக்கணும். இப்படி கமச்சோ பத்த பிடிச்சி தரேன். அது இப்ப கையால இப்போ நாங்கள் இந்த மா ஐசிங் சுகர் பட்டர் எல்லாத்தையும் கையால் நல்லா பிணைஞ்சு ஒரு பவுல் மாதிரி உருட்டி கொள்ளுவோம். டேஸ்ட் ஓகே தான் இருக்கு. அதான் இங்க ஒரு மா அடிக்கிறவன் எல்லாம் யாரு மா சாப்பிட்ற கல்லி அக்கா சாப்பிட்ட. இப்போ இந்த குக்கீஸ் மாவை இவ்வாறு கிட்டத்தட்ட 1/2 சென்டிமீட்டர் தடிப்பில் தட்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வெட்டிக்கோங்க. இதுல விட்டுங்க. மெல்ல மண்ணுங்க விடுங்க. சுபத்தை எடுக்கணும்.
பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்மஸ்ன்னு சொன்னா நாங்க கேக் தான் செய்வோம். ஆனா, ஸ்விஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா வீடுகள்லயும் கட்டாயமா இந்த குக்கீஸ் தான் செய்வாங்க. அதுவும் இவ்வாறு சின்னாக்குல வச்சு, அவங்களே மாவெல்லாம் குழச்சு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, பிடிச்ச டிசைன்ல உருவங்கள வெட்டி, இந்த குக்கீஸ பேக் பண்ணி கொள்ளுவாங்க. இப்ப பாருங்க 2 பேரும் சேர்ந்து இந்த குக்கீஸ் எல்லாம் வெட்டி முடிச்சுட்டாங்க. இப்ப இந்த குக்கீஸ நாங்க 170 பாக செல்சியஸ்ல ஒரு 15 தொடக்கம் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப பாருங்க எங்களோட குக்கீஸ் எல்லாம் நல்லா பேக் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இப்ப இந்த குக்கீஸ இவ்வாறு ஒரு வயர் ட்ராக்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டு கொள்ளுங்க. உங்களுக்கும் இந்த கிறிஸ்மஸ் குக்கீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்ல ஒரு தடவை இதே அளவுல, இதே முறையில உங்களோட வீட்டு குட்டீஸ வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம். Da 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 da.